இந்த சின்ன பொண்ணு சின்ன வயசுல இருந்தே எதுல டிராவல் பண்ணாலுமே வாமிட் பண்ணிடுறா. அதனால ஸ்கூல் பஸ்ல இருந்து ஓட்டுற சைக்கிள் வரைக்கும் எதுல போனாலுமே வாமிட் பண்ணிடுறா. இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா இந்த பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நார்மல் தான் சொல்லிடுறாங்க. இதனாலேயே இந்த பொண்ணு எங்க போனாலுமே நடந்தே தான் போறா. இவ ஸ்கூலுக்கு போறப்ப மணிக்கணக்கா ரொம்ப தூரம் நடந்து வரனாலேயே ஸ்கூல்ல கிளாஸ கவனிக்க முடியாம தூங்கிடுறா. இதனா பார்த்து அவங்க கிளாஸ் டீச்சர் தினமும் நீ ஏன் தூங்கிட்டே இருக்குன்னு கேக்குறப்ப நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்கூலுக்கு நடந்தே தான் வரேன், நடந்தே தான் வீட்டுக்கு போறேங்கிற உண்மையை சொல்றா. இதனா கேட்ட அந்த டீச்சரே ஷாக் ஆகி அந்த ஸ்கூல் பிடி சார்ட்ட சொல்லி வாக் ரேசிங்ல கலந்துக்க சொல்றாங்க. அதுல இருந்தே இந்த பொண்ணோட ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப அந்த ரேஸ் வாக்கிங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் வரா. இவ நல்லா பிராக்டிஸ் பண்ணி வர எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சு நேஷனல் லெவலுக்கே போயிடுறா. ஆனா அந்த மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு பஸ்ல தான் போய் ஆகணும், 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இவளுக்கு டிராவலிங் ஒத்துக்காதனால வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதனாலேயே அவ உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்துமே போயிருது. இவ டிராக்ல நின்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே சத்து இல்லாதனால இவ கீழே விழுந்துடுறா. அதனால அந்த போட்டியில நம்ம தோத்துட்டோன்னு வருத்தப்பட்டு அடுத்த வருஷம் வர மேட்சுக்கு கடுமையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு நியூஸ் வருது. இவ முன்னாடி கலந்துகிட்ட அந்த நேஷனல் மீட்ல ஜெயிச்ச அந்த பொண்ணு ஊக்க மருந்தை பயன்படுத்தி அந்த மேட்ச்ல ஜெயிச்சனால அந்த பொண்ணை டிஸ்குவாலிஃபை பண்ணி திரும்பவும் அந்த மேட்சை நடத்துறாங்க. இதனா கேட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி இவளுக்கு டிராவலிங் ஒத்துக்காதனால அந்த மேட்ச் நடக்கிற இடத்தை நோக்கி 70 கிலோமீட்டர் நடக்கவே ஆரம்பிக்கிறா. அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ச்லயும் வின் பண்ணிடுறா.